ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் எபிசோட். நல்லது, இந்த வீக்கில் கொஞ்சம் கம்மியான மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்ன மூவிஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் எப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் வெல்பர்கோட வால்ஸ் அப்னு சொல்லிட்டு ஒரு படம் 2026 ரிலீஸ் ஆனது. இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணிட்டாங்க. IMDbலையும் 4.6 ரேட்டிங்கும் தந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கை சொல்லிடுறேன், இது எல்லாரும் பார்க்குற மாதிரி மூவி கிடையாது. ஸோ தனியாகவே பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ராடக்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும். அண்ட் அந்த மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் போய் கடைசியில் அது எவ்வளோ ஒரு ஃபன் காமெடி டோனோட முடிச்சிருக்காங்க. நீங்கள் என்கிட்ட இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோ மார்க்கெட்டிங்கில் பயங்கரமான எக்ஸ்பர்ட்டு. ஆனால் அந்த ப்ராடக்ட் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைலைட்டு. அண்ட் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே அதை புரிஞ்சிக்கலாம். அண்ட் பை த வே கடைசியில் அவங்க பெரிய பிரேசில்லாம் போயிட்டு அங்கே போய் சம பேர் மாஃபியா டான்ஸுக்கெல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஹை எக்ஸாஜரேட்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஃபன் டோனோட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் சில பேருக்கு இது மேபி பிடிக்காமலையும் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம ரூம்மேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இன்னொரு டீனேஜ் காமெடி அந்த மாதிரி கான்செப்டான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. IMDb இப்போதைக்கு 5.8. அண்ட் இது கூட ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது, தனியாகவே பாருங்கள். கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸ் இப்போ தான் காலேஜ் போகிறாங்க. அண்ட் அதனால அவங்க ரூம்மேட்டும் அவங்க அவங்களுக்கு பொண்ணு தான், பட் அவங்களுக்கு எனர்ஜியோட வைப்போட டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு பொண்ணு மாட்டிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஓவர் ஃபன்னாகவும் இருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரோட வைப் வந்து மேட்ச் ஆகும் போகும். கடைசியில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அண்ட் இது எல்லாத்தையும் அவங்க எப்படி சால்வ் பண்ணி அண்ட் ஒரு சேர் நல்ல ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆயிடுவாங்க. பட் அதுக்கப்புறமா அவங்க எப்படி ரூம்மேட்ஸாக இருக்காங்க, அந்த ஒரு ஸ்டோரி தான் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. அகெயின் ஒரு டீனேஜ் கான்செப்ட் அண்டு அந்த கிளப்பும் சரி அண்டு ஒரு ஹைலைட்டடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டான்ஸிங்கும் சிங்கிங்கு பார்ட்டி. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்லேயே படத்தை நல்லபடியாக கொண்டு போயிட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு நார்மலான மூவி தான். நெக்ஸ்ட் நம்ம சம்பவம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மலையாளம் சைட்லேருந்து தான். அண்ட் இந்த படம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்கன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு IMDbல 7.4 ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. மலையாள மூவி தான், இப்போ தமிழ் டப்டோடையும் இருக்குது. பிரில்லியண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர், டைம் லூப் பேஸ்டு, சயின்ஸ் ஃபை, இது எல்லாத்தையும் கம்பைண்டாக உள்ளே கொண்டு வந்து ஒரு லேசான ஒரு ஃபேண்டசி டேர்மே உள்ளே ஆட் பண்ணி படத்தை செம்மையாக ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட்டில் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா திருப்பி அங்கேருந்து வெளியே வர முடியாது. அது ஏன் எப்படி அண்ட் அதுலேருந்து இன்கேஸ் நீங்கள் தப்பிக்கணுன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்டோட தான் ஸ்டோரி. அதில் நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஹெல்ப் யாரோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். பார்த்தா இப்போ அவரை யாரை காப்பாற்ற போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு லூப்பில் மாட்டிக்கினார். பட் இது மட்டும் கிடையாது, உள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட டைம் லைன்ஸோடு இருக்குது. ஸோ அதோட நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கலாம். காம்ப்ளிகேஷன் லெவல் எப்படி ப்ரோனா புரியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் டார்க்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் நல்லது, ஏதோ சீரீஸ் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணல, அதிலே டைம் ஃபுல்லாக போயிடும். பட் வீக்லி ஒரு எபிசோட்ஸோட நம்ம தி பாய்ஸ் சீசன் 5 எபிசோட் 3 ரிலீஸ் ஆயிருந்தது. சூப்பராடா சாவடிக்கிறீங்க அவங்களெல்லாம் சாவடிக்க முடியும், அவங்களாம் இம்மார்டல். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி லைனோட எபிசோட் 3 பயங்கரமாக இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 5th எபிசோடும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் அதை தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து. அதனால் அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ ஃபுல்லாக முடிகிறதுல நானும் அதை முடிச்சிருவேன். பாய்ஸ்லாம் நானும் ஃபஸ்ட் அப்படி தான் நினச்சேன், ஃபுல்லாக வரட்டும் அப்புறம் பொறுமையாக பார்த்துடலான்னு. பட் அந்த ஹைப் பயங்கரமாக இருந்ததா, வெயிட் பண்ண முடியல. அதனால் அப்படியே கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இன்வின்சிபிளோ ஓடிட்டுருக்கு. ஸோ அதையும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் முக்கியமான இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்பில் என்னென்ன OTTஸில் வந்திருக்கோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போதைக்கு மெயினாக நம்ம த மம்மி மூவி வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நானும் அதை பார்க்கல. சில பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தனியாக வேணால் வீடியோவில் ஷேர் பண்ணலாம், இல்லைனா ஷார்ட்ஸாக கூட போட்டுடலாம். பட் டெஃபினட்டாக அதை கொஞ்சம் முடிச்சுட்டு தான் வருவேன். அண்ட் அதனால இன்கேஸ் யாரெல்லாம் மம்மி மூவியை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்தது, உங்களோட ஒரு ஒப்பீனியன் ரிவ்யூனா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் தான், நானும் பார்க்கலாமா வேணாமா ஒரு டவுட்டோடே தான் இருந்தேன். பட் ஹாரர் மூவியில் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் எப்போ போல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.